ஆனர்னா கனம், மரியாதை. அதுதான் ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த மகிமைன்னு சொல்லிட்டாலே கிறிஸ்தவர்களுடைய புத்தி அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி போயிடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் சிலுவையில் அவமானத்தை சகித்தார், ஏன் நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்காக. அதாவது அதனுடைய பெனிஃபிட் என்னன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறது தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வேலை. இப்போ ஒன்றுமே கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் இப்போ கிடையாது. அவங்க பாயிண்ட்டு அதுதான். இப்போ எப்படி நீ அனுபவிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. இப்போ ஒன்றும் கிடையாது. எப்போ அனுபவிக்க முடியும்? செத்து பரலோகம், நீ செத்தினா பரலோகம் போகலாம், அதுதான் பெனிஃபிட்டு. எதுக்கு அவமானத்தை சகித்தார்? செத்து பரலோகம் போகிறதுக்காக. நான் அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. செத்து பரலோகம் போகிறதுக்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும், அதெல்லாம் விலகுது எனக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நான். கல்வாரி சிலுவையில் அவர் சாகும்போது அவமானத்தையும் அவர் சகித்தார் அப்படிங்கிறது வெறும் நான் செத்தா மோட்சம் போகிறதுக்காகங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவமானத்துக்கு ஆப்போசிட் என்ன? அவமானம்னு இருக்குது, அவமானத்தை தான் சகித்தார். அதனுடைய ஆப்போசிட் என்ன? எதையோ ஒன்று கொடுக்கறதுக்கு தானே இவர் இதை சகித்தார். சரீரத்தில் சுகத்தை தர்றதுக்காக நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். வியாதி பலவீனத்துக்கு ஆப்போசிட் என்ன? சுகம், இல்லையா? ஏன் நம்முடைய வியாதியை பலவீனம் அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன்னா நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. நமக்கு சுகம் கிடைக்கலன்னா அவர் வியாதியும் பலவீனம் ஏற்று பிரயோஜனமே கிடையாது. அதே போல் பாவம், பாவத்துக்கு ஆப்போசிட் என்ன? நீதி. அவர் பாவமானார், ஏன் நாம் தேவனுடைய நீதியாகும்படி. நாம் தேவனுடைய நீதி ஆகலைன்னா அவர் பாவமானதில் அர்த்தமே கிடையாது. அதே போல் இந்த அவமானம், அவமானத்துக்கு ஆப்போசிட் என்ன? கனம். மகிமைன்னு சொல்லும்போது டைவர்ட் ஆகிடுறாங்க ஜனங்க. மகிமைன்னு சொன்னோன்னே புத்தி வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன பரலோகம், மகிமைன்னொன்னே மகிமைக்கு போயிட்டாரு, மகிமையில் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம் இல்லையா? உடனே பரலோகம் போயிடுது. அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் கனம் என்கிற வார்த்தையை. அப்போ அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஏன்? நாம் அவமானத்திலிருந்து விடுபட்டு, நான் ஒன்றும் இல்லை, நான் கால் தூசிக்கு சமம் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு ஒரு கனமும் மரியாதையும் உள்ள ஒரு நிலைக்கு நான் வரும்படியாக, அதை நான் அனுபவிக்க முடியாது. மனுஷன் பாருங்க அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டான்.